முத்தழகு, பூமி 2 பேருமே செக்கப் போகிறாங்க. அப்போ அஞ்சலியும் செக் பண்ணுறாங்க. அப்போது அஞ்சலி அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் டெலிவரி பண்ணணும் அஞ்சலிக்கு. என்ன பேபியே இல்லை, என்ன டெலிவரி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் தான் பண்ணணும். அவள் அப்படியே நடிப்பா, 9 மாதமும் மாசமாக இருக்க மாதிரி நடிப்பா. நீங்கள் தான் ஏதாவது ஒரு குழந்தைய வச்சு என் பொண்ணுக்கு வந்துட்டு பிரசவம் பார்க்குற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. பண்ணி தான் டாக்டர் ஆகணும், நீங்கள் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான், உங்களோட ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் போடுவேன். நீங்கள் தானே ரிசல்ட்டை மாற்றி கொடுத்தீங்க, கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, எனக்கு வயிறே வெளியே வரமாட்டுது, இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாரும் ஒரு மாதிரி சந்தேகப்படுறாங்க, நான் எவ்வளவோ சாப்பிட்றேன் ஆனால் குண்டாவே ஆக மாட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி, என்கிட்ட ஒரு பேக் இருக்குது, அதை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவங்க அம்மா 2 பேருமே கேட்குறாங்க. இல்லை, இது வந்து ஒரு டெமோ, வயிறு வந்துட்டு அப்படியே இருக்க மாதிரி அப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இதெல்லாம் கூடவா வருது? ஆமாம், உங்களை மாதிரி ஆளுங்களாக தான் இது மாதிரி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியா, சரி காட்டுங்க, இது வந்துட்டு இந்த மாதத்துக்கான அந்த இது, அதை நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே மாசமாக இருக்க மாதிரி வயிறு தெரியும், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைனா வயிறு வேறு பக்கம் இருக்க மாதிரி தெரிஞ்சிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரி, பார்த்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு வராங்க. ஒரு ரிப்போர்ட் கூட ரெடி பண்ணி தாங்க, வேறு ஒருத்தவங்களுடைய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு வெளியே வராங்க. அப்போ பூமி முத்தழகு 2 பேருமே வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தர் அப்படி இடிக்கிற மாதிரி வராரு வண்டியை. வந்துட்டு அட்ரஸ் கேட்குறாரு, உள்ளே எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன வெளியே தான் நின்றுட்டுருக்காரு, உள்ளே போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க முத்தழகு, இருங்க நான் போயிட்டு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்லிட்டு வராரு. முத்தழகு அழகாக நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ஸ்டில்லாம் எடுக்கிறாரு, ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே ரசிக்கிறாரு. அப்போ கிட்ட வந்து பேசுகிறாரு. என் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் இல்லை, என்ன 2 நாளாக ரொம்ப பாசமாக இருக்கீங்க, நைட்டு என் கூட வந்து படுக்கிறீங்க, அது மட்டும் இல்லை எனக்கு விபூதிலாம் வச்சு விட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது பூமி சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா முத்தழகு அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் வந்து நாடி பிடிச்சி பார்த்து அஞ்சலியை கண்டுபிடிங்க, அஞ்சலி ஃப்ராடுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எல்லா இடத்துலையுமே அஞ்சலி மாசமாக இருக்கான்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவங்க மாசமாக இருக்காங்க நான் உங்ககிட்ட சொல்லணுமா, என்னை தேவையில்லாமல் கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க, நான் ஏற்கனவே உங்க மேலே கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன், என்னை தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. 2 பேருமே உள்ளே இருந்து வராங்க. அஞ்சலி அவங்க அம்மா 2 பேருமே பார்த்தீங்களா, என்ன வயிறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்கேன் பண்ணுறதுக்காக நீ வயிறை லூஸ் பண்ணல, அதனால் வயிறு இருக்கா மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா, எப்படி நோட் பண்ணுறான் பத்தியா உன்னை, அந்த அளவுக்கு பாசமாக இருக்கான் பூமி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறார். அப்படி முத்தழகுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, உன்னோட குழந்தை தான் வாரிசே, இவங்களோட குழந்தைலாம் வாரிசே கிடையாது, யாருமே இந்த குழந்தைய பெருசாக மதிக்கவே மாட்டாங்க, இந்த குழந்தைலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்தழகுக்கு பயங்கரமாக கோவம் வருது. யார் அப்படி சொல்கிறீங்க, என்னோட குழந்தையா, என்னோட குழந்தைக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஊரறிய அஞ்சலி வேணான்னு சொல்லிட்டு அவர் என் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு, என்ன வந்து எப்படி நீங்கள் இப்படி பேசுவீங்க, என் குழந்தைக்கு தான் உரிமை இருக்குது, தேவையில்லாத பேசாதீங்க, அவரை கட்டாயப்படுத்தி அவரு கூட வாழ்ந்துட்டு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க முத்தழகு. இனிமேல் ஒரு வார்த்தை என் குழந்தைய பற்றி பேசுனீங்க, உங்களை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சலியோட அம்மா, இந்த சோழவந்தான் பக்கமாக அங்கே போயிட்டுருக்காங்க, அப்போ அங்கே ஆள் வச்சு அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் செட் பண்ணுறாங்க அஞ்சலியோட அம்மா. அதே மாதிரி வந்து பூமி எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்படி கத்துறாங்க முத்தழகு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு.